இந்த லேடி அவளுடைய காலை வச்சு பேங்குக்குள்ள இருக்கிற ஒரு டஸ்ட்பின் அப்படி லைட்டா தூக்குறா. அது அந்த பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் யாருமே பார்க்கவே இல்ல. உடனே அவ யாரும் பார்க்காத போது லைட்டா குனிஞ்சு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரை அப்படியே அந்த டஸ்ட்பின் அடியில தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் நைட் பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு அந்த பொண்ணு ரிமோட் மூலமா அந்த காரை கண்ட்ரோல் பண்றா. அதனால அந்த பேங்குக்குள்ள இருக்கிற டஸ்ட்பின் அதுவாவே நகருது. அது அப்படி நகர்றதுனால அந்த பேங்குடைய செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ஆன் ஆகி அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேங்குக்குள்ள வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அன்யூஷுவலா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. போலீஸ் எல்லாம் அந்த இடத்தை விட்டு போன பிறகு அந்த பொண்ணுடைய டீம் அந்த இடத்துக்கு வந்து அந்த பேங்குடைய பேக் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த பேங்குடைய அலாம் ட்ரிகர் ஆயிடுது. அதனால போலீஸ் திரும்பவும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் பேங்க் கிட்ட வர்றதுக்குள்ளே இவங்க டீம் அந்த லாக்கிய உடைச்சிட்டு வேற ஒரு புது லாக் செட் பண்ணி அது யாருக்கனுக்கும் தெரியாத மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த இடத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்தவித ப்ராப்ளமும் இருக்க மாதிரி தெரியலையே, ஒருவேளை பேங்க் அலாம் சிஸ்டம் தான் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும் போல நினைச்சுக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் மறுபடியும் அந்த இடத்தை விட்டு போன பிறகு இந்த பொண்ணுடைய டீம் அந்த பேங்குடைய பேக் டோர் வழியா பேங்குக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. அதனால மறுபடியும் அலாம் ட்ரிகர் ஆயிடுது. அந்த சத்தம் கேட்டு திரும்பவும் போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ் எல்லாம் உள்ள வரதுக்குள்ளேயே அந்த பொண்ணு என்ன பண்றான்னா ஆல்ரெடி அவ திருடி வச்ச ஒரு கீயை வச்சு அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு லிப்ட் ஓபன் பண்ணிடுறா. அந்த லிப்ட் டைரக்டா வால்ட் ரூமுக்கே போயிடும். அதுக்கப்புறம் உள்ள வந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம இங்க இருந்து போக தேவையில்ல, ஒரு 3 செக்யூரிட்டி மட்டும் பேங்குக்குள்ளேயே காவலுக்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிடறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த பேங்குடைய வால்ட் ரூம்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை மட்டும் ஹேக் பண்ணி அதை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த வால்ட் டோர் கிட்ட போயிட்டு இவங்க ஒரு அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் அந்த டோரை ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அதுல ஒரு பெரிய ஓட்டையே விழுந்துருது. அது வழியா நம்ம ஹீரோயின் ஒரு டிவைஸ் விட்டு அந்த வால்ட் டோருடைய பாஸ்வேர்டையே ஹேக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த வால்ட் டோர் அதுவாவே ஓபன் ஆயிடுது. அதுக்குள்ள பார்த்தா பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள பணம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே ஓடி போய் அந்த பணத்தை பேக்ல அள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் என்ன பண்றானா அந்த வால்ட்லயே அவளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டெபாசிட் பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்து யாருக்கும் தெரியாம அவகிட்டயே வச்சுக்கிறா. அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு அவங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்த பிறகு அவ ஒரு ரிமோட் எடுத்து ஒரு பட்டனை பிரஸ் பண்றா. அடுத்த செகண்டே அந்த வால்ட் ஒரு இரும்பு டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுது. அதுக்குள்ள இவளுடைய ஃப்ரெண்டையும் தவிர மத்தவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிறாங்க. உள்ள மாட்டினவனுங்க கன் எடுத்து இவங்களை ஷூட் பண்ணிடலாம்னு பாக்குறானுங்க. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அவளுடைய கன் எடுத்து அவங்களை அப்படியே அமைதியாக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த பேங்கை விட்டு வெளியில போலான்னு பார்த்தா வெளியிலேயே 3 போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்மோக் கிரனேட் தூக்கி அந்த பக்கமா உருட்டி விட்டு அந்த புகையிலேயே எல்லாரையுமே மயக்கி போட்டு விழ வச்சுட்டு இவங்க அங்கிருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடுறாங்க.